இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நல்ல மனசோட வந்தா நான் சந்தோஷப்படுவேன். எப்படியும் அது விளங்காம தான் போக போகுது. ஏமாந்து தான் நிக்க போறான்னு நினைச்சு யாரும் வராதீங்கப்பா. நான் கிளம்புறேன். இரு அம்மா, ஒரு வாய் சாப்பிட்டு போக இரு. சாப்பிடுவேன் அத்தை. எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்கேன். கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். கண்மணி, உடம்ப பாத்துக்க. வரேன். என்னன்னா நீ புள்ள எவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போறதா வந்து சொல்றா. ஒரு வார்த்தை நல்லா இருடான்னு சொல்லிருக்கலாம்ல. மாறா, நம்ம ராகவ நல்லா வந்துருவான். நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். பாவண்டே, ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுத்திட்டோம், மன்னிச்சிடலாம்ல. சரி, அப்படிலாம் இல்ல, மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சனா மொத்தமா அவரை வேணான்னு ஒதுக்கிரு. அவருக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிரு. அது உன்னால முடியுமா? எனக்கு புரியுதுடி, நீ சொல்றது நல்லாவே எனக்கு புரியுது. நானும் அததான் நினைக்கிறேன். அப்புறம் என்னடி? அதனால தானடி நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா என்னால முடியலடி. ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி காரை நிறுத்தி இருக்கலாம்ல. அவரு நினைச்சிருந்தா நம்ம அண்ணனை கண்டிப்பா காப்பாத்தி இருக்கலாம்ல வீரா. இவ்ளோ பண்ணியும் கூட அவருக்கு கெட்டது நடக்கணும்னு நான் நினைக்கலடி. ஆனா அவரு கூட இருக்கவும் முடியல. அதுதான் காதலோட சக்தி. காதல் மன்னிக்க முடியாதவங்களை கூட மன்னிக்க வைக்கும். மாமா பண்ணது துரோகம்னு நினைக்காத, அது ஒரு ஆக்சிடென்ட். இப்ப கூட உன்னோட மனசு உண்மையா அவரோட நல்லதுக்காக தான் வேண்டுது. உன் வாய் மட்டும்தான் போய் சொல்லுது. இங்க பாரு, உன்னோட வெறுப்பை விட, கோவத்தை விட மாமா மேல உனக்கு இருக்கிற காதல் பெருசு. மாமா கூட சேர்ந்து வாழ பாருடி. நம்ம அண்ணன் நம்ம கூட தான் இருக்காரு. என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அண்ணன் கூட உன்னை மாமா கூட சேர்ந்து வாழதா சொல்லிருக்கோம். அது உனக்கு கேட்கல, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ மாமாவை நினைச்சு எதுவும் பயப்படாத. மாமாவுக்கு பிசினஸ் தெரியும். அவர் சீக்கிரமே பெரிய இடத்துக்கு வருவாரு. கண்டிப்பா தொழில ஜெயிப்பாரு. நீ கனவு கண்ட வாழ்க்கையை அவர் உனக்கு அமைச்சு கொடுப்பாரு. ஆனா அவரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்கு நீ கூட இருக்கணும். கவனிக்கலையாமா? பாத்தியா, நம்ம வந்தது கூட தெரியலையாமா அவனுக்கு. பரவாயில்ல விடு. சார் வணக்கம். ஏண்டா இவ்வளோ வேலை இருக்குது, சொல்ல மாட்டியா? ஒண்டி அல்லாடிக்கிட்டே அந்த தோரணத்தை எடு, நம்மளே வேலையை பார்ப்போம். குடு. டேய் டேய் டேய், வெயிடா. ஏன்? என்னடா, என்னால கடை திறப்பு விழாக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அந்த அளவுக்கு வருத்த இல்லையாடா நானு? இந்த வார்த்தை எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. என்னால எல்லா வேலையும் தனியா செய்ய முடியும். நீங்க போய் உங்க கடை வியாபாரத்தெல்லாம் பாருங்க. இங்க பாரு,
திறப்பு விழாக்கு கண்டிப்பா வந்தா மட்டும் போதும். சரிங்களா? டேய் பொண்ணு, அப்பவே சொன்னேன்ல. ம் 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 போய் வேலையை பாருங்கடா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. டேய் டேய் என்ன இத கூட செய்யக்கூடாதா? இல்ல உழுவுட்டுன்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? அத்த வீரா, வீரா ஆ இங்க வா. டேய் இந்தா என்னடா இதெல்லாம்? புது ட்ரெஸ். டேய் இப்பதான் தீபாவளிக்கு எடுத்தோம். ஏற்கனவே எடுத்து வச்சதெல்லாம் போடாம இருக்கு. எதுக்குடா இப்படி செலவுக்கு மேல செலவு பண்ற? அந்த கோவக்காரன் தான் கடை ஓபன் பண்றான்ல, அவன் கடைக்கு பழைய துணி போட்டு போனோம்னு வச்சுக்கோ. என்னென்ன அவமானப்படுத்துறீங்களா? என் கடை ஓப்பனிங் கூட புது துணி போட மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு கடை வைப்பான். அதெல்லாம் வேணாம். இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஓவர்ரா. மாறா, தப்போ சரியா ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதான். டேய் என்ன இது? இந்தா. டேய் கார்த்திக், சரி இந்தா. இது யாருக்கு? இந்தா. என்னடா? இது உங்களுக்கு. அனி, இது உங்களுக்கு. இதுவா? ஆ. இந்தாடி. எப்படி ராகம் உங்களுக்கு தனியா எடுத்து கொடுத்துருப்பான். இருந்தாலும் இது நம்ம கடை சார்பா. எப்படி இருக்கு? ம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கடையா தான் இருக்கு மாறா. ம், மரா, கடை திறப்பு எத்தனை மணிக்கு? காலையிலே வர சொல்லியிருக்கிறான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிருவோம். ஆ 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் பண்ணா கூட அதையும் குறையா சொல்லுவான். போயிடலாம். ஆமா. ம். டேய் ம், என்னடா என் கையில மட்டும் 2 கவர் கொடுத்திருக்க? எனக்கு மட்டும் 2 புடவையா? அவ்வளவு பாசமெல்லாம் எதிர்பார்க்காத. அதுல ஒண்ணு உங்க அண்ணனுக்கு சேர்த்து இருக்கு. ஆ. ம், வேட்டி சட்டை. ஓ. அவன் கடத்தரப்பு விழாக்கு அதை போட்டு வர சொல்லு. ஆ, ஆ, ஆ. இந்த கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வர சொல்லு. ம். இனிமே வீம்பு பேசியெல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது. வந்து அவன் நல்லா இருக்கணும்னு மனசார வந்து வாழ்த்திட்டு போக சொல்லு. ம், வந்துருவாருடா, நான் பாத்துக்கிறேன். ம், அவ்வளவுதான், டிஸ்கஷன் முடிஞ்சது. நாளைக்கு யாரும் ஆப்சென்ட் ஆகக்கூடாது. இந்த வயிற்று வலி, கால் வலி, தலைவலின்னு இந்த ஸ்கூல்ல ஆப்சென்ட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. பாத்துக்கங்க. மண்டைய ஆட்டாத. சங்கத்தை கலைங்க. எப்ப பார்த்தாலும் குரூப் போட்டோ நிக்கிற மாதிரி. போய் இவனே கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு எப்படி பேசுறான் பாரு. பண்ணுங்க.